ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து தம் அடை ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் போட்டிருக்கேன், தம் ரூட் வீடியோஸும் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம் அடை செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து தம் ரூட் வந்து ஒரு 2 முட்டையை வச்சு 3/4 கிலோ அளவுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சூப்பராக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை வச்சு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தம் அடை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தம் அடைக்கும் தம் ரூட்டுக்குமே நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு சிலர் வந்து டவுட் கண்டிப்பாக கேட்பீங்க. தம் ரூட் அப்படிங்கிறது தேங்காய் பால் இல்லாமல் நம்ம வந்து முட்டை, ரவை, சர்க்கரை, நெய் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணுறது. ஸோ தம் அடை வந்து தேங்காய் பால் எடுத்து, அதாவது கெட்டியான தேங்காய் பால். நான் வந்து இன்றைக்கி ஒரு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன், நல்ல பெரிய தேங்காயாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பூ மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் தான் நீங்கள் வந்து பால் ரெடி பண்ணணும். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தம் அடை வந்து கெட்டு போயிடும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. ஸோ தண்ணி சேர்க்காத தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், தேங்காய் வந்து இளந்தேங்காயாக இருக்கக்கூடாது, நல்ல பெரிய தேங்காயாக, நல்லா கொஞ்சம் முத்தின தேங்காயாக இருக்கணும். ஸோ அப்போ தான் பால் வரும். நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன், நல்ல பெரிய தேங்காய். ஸோ அது போல் நீங்களும் வந்து நல்ல பெரிய தேங்காயாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிகினர் எல்லாமே செஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவுகளில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ தம் ரூட் தம் அடை அப்படின்னாலே ஒரு 5 முட்டை 6 முட்டை வச்சு நிறைய ரவை சேர்த்து நிறைய நெய் சேர்த்து நம்ம வந்து செய்வோம். ஸோ அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ஒரே ஒரு முட்டை வச்சு ஒரே ஒரு தேங்காய் வச்சு கம்மியான அளவு ரவையை வச்சு இன்றைக்கி வந்து இந்த தம் அடை வந்து ரெசிபி வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், நான் எடுத்திருக்க தேங்காய் பாலில் எனக்கு வந்து ஒரு தேங்காயில் எனக்கு கரெக்டாக வந்து 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த தேங்காய் பால் வந்து தண்ணி இல்லாத தேங்காய் பால். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து தேங்காய் வந்து கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பால் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நமக்கு தேங்காய் வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து பால் இந்த அளவுக்கு கிடைக்கும், இல்லைன்னா வந்து பால் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம ரவையை வந்து எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் வந்து ரவை வந்து எடுத்து நல்லா ஊற வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் கம்மியான அளவுகளில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து வறுக்காத ரவை தான். 150 கிராம் அளவுக்கு ரவையை நம்ம அந்த 250 ml கப் தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறணும். நீங்கள் வந்து இப்போது அடுத்த நாள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங்கே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் வந்து தம் அடை வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாது. சர்க்கரை சேர்க்காமல் வெறும் தேங்காய் பாலோட மட்டும் நம்ம வந்து ஊற வைக்கணும். சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா ரவை வந்து நல்லா ஊறி வராது. அதனால் ரவையும் தேங்காய் பாலும் நல்லா வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். சர்க்கரையோட நான் வந்து ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையோடு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதோட அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஏலக்காயை எடுத்துகிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிவிட்டு ரவையோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், நம்ம சேர்த்த இந்த தேங்காய் பாலும் ரவையும் நல்லா ஊறி நல்லா வந்து செட்டாகி வந்திருக்கு. ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட வந்து அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி போல் தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரவையோட இந்த சர்க்கரை இது எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து ஊறி வரணும். அதனால் காலையில் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கரை சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இலைகள் கொடுக்கும், நல்லா இலகி வரும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா சர்க்கரை சேர்த்து நல்லா இலகி வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இதை வந்து நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருவோம். ஸோ நைட் வந்து நல்லா வந்து செட் ஆகி வந்துடும், நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் காலையில் வந்து நம்ம வந்து இதில் தம்மாடை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நம்ம பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம சேர்த்த அந்த ரவை, தேங்காய் பால், சர்க்கரை எல்லாம் பாருங்கள் நல்லாவே சூப்பராக ஊறி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன பொருள் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து தம்மடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேங்காய் பாலோட டேஸ்ட்டு, அது இல்லாமல் ஒரு கேக்கோட டேஸ்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் நெய் வந்து நம்ம சேர்த்ததுனால அந்த நெய்யோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தம் ரூட் சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக. ஸோ தம் ரூட் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. பட் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்பவே நல்லா தெரியும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். அந்த முட்டையை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதே அளவுகள் வந்து அதிகமாக செய்யணும் அப்படின்னா, நான் கொடுக்குற அளவுகள் நீங்கள் வந்து அப்படியே டபுள் மடங்காக எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அளவுகள் அதிகமாக செய்யலாம். இதுவே வந்து நமக்கு வந்து 1/2 கிலோவுக்கு மேலேயே தம்மடை வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட இருக்காது. நீங்கள் அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா முட்டையை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த முட்டையில் இருக்கிற அந்த கவிச்ச வர அந்த பாட் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் ஒரே ஒரு முட்டை சேர்க்குறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ 100 ml அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இதில் 100லேருந்து ஒரு 120 ml அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 100 ml போதும் அப்படின்னு இருந்துச்சு. இதுவே ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு சில நெய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நான் சேர்த்துருக்க அந்த நெய் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு 100 mlலேருந்து 120 ml வரைக்கும் நீங்கள் வந்து நெய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. சும்மாவே அதை சாப்பிட்டோம் போல் அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அதோட வாசனையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மில்க் மெய்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மில்க் மெய்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்குது, கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்க் மெய்ட் ஆட் பண்ண வேண்டாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். இல்லை மில்க் மெய்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சு கெட்டியான பாலை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு மைதா வந்து எடுத்திருக்கேன். ஒரு 40 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மைதாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவ்வளோதான். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து அவனில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கேக் டீனில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கேக் டீனில் வந்து ஒரு கீ வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட பதம் வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கெட்டியான பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ பால் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி டின்னில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தம்மடை பேட்டரை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிட்டு ஓடிஜியில் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான தம்மடை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த தம்மடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட் தான். முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சீர் அப்படிங்கிற மாதிரி தட்டிலலாம் வைப்பாங்க. ஸோ இந்த கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்மடை, தம்ரூட், அப்புறம் இஞ்சி குத்து பணியாரம் இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் சொல்லுவாங்க, நிறைய இருக்கும். அதுதான் வந்து இந்த சீர் அப்படின்னு கொடுப்பாங்க தட்டில். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான இந்த காயல்பட்டினம் சைடு இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இது. இது தம்மடை, தம்ரூட் அப்படிங்கிறது நாகூர் சைடுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். ஆனால் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்குமே நம்ம கெட்டு போகாமல் சூப்பராக வச்சுக்கலாம். டேஸ்ட்டு வந்து வச்சு சாப்பிட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது தூவிக்கலாம். நான் வந்து எதுவுமே போடலை, ஜஸ்ட் வந்து வெறுமனையாக தான் வச்சுருக்கேன். நட்ஸ் வந்து தூவி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 35 நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துடுங்க. 30லேருந்து 35 நிமிஷம் அதுக்கப்புறம் சூப்பரான தம்மடை வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது பேக் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து தம்ரூட் ஆல்ரெடி வந்து நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஆர்டருக்கும் வந்து தம்ரூட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பட் தம்மடை வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விட்டுட்டு நல்லா கூல் டவுன் ஆகி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அது பீஸ் வந்து நல்லா உடையாமல் வரும். நான் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வெளியில் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சூடாக இருக்கும்போதே எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உடஞ்சி தான் வரும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த தம்மடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தம்ரூட், ப்ரௌனி இந்த மாதிரி கேக்ஸ் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.